18ஆம் வழி கருப்பசாமி துணை, என் தங்கப்பிள்ளை, இப்போது இந்த இரவு பொழுதில் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நான் சொல்ல போகிற இந்த பெண் தான் உன்னை தேடி வந்து பேசுவாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் வார்த்தையிலேயே உனக்கு வைத்தியம் பார்த்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களும் நல்லதாக நடப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துணையாக இருப்பாங்க. அனுபவமும் பக்கமும் பெற்ற அந்த பெண் மூலமாக தான் உனக்கான விஷயங்களை மிக உயர்வாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நான் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். நீ என்கிட்ட ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு கேட்ட விஷயத்தை இப்போது உன் வாழ்க்கையில் தருவதற்கு நான் தயாராயிட்டேன். உனக்கான உயிர் உன் கைகளில் சேர்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். உன் சந்தோஷத்தை பார்ப்பதற்காக நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களின் முடிவும் உனக்கு சாதகமாக இருக்கும் என் செல்லமே. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனை தான். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இப்போ ஒவ்வொன்றாக நடத்தி முடிக்க போகிறேன். நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் தயாராக தான் இந்த கருப்பசாமி இந்த இரவு வேளையில் உன்னை பார்க்க வந்தேன். எப்போவுமே நேர்மறை எண்ணங்களோடு நீ இரு. இந்த மாதம் உன் வீட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல காரியம் சுபமங்கலகரமாக நடக்கும். நீ மட்டும் எப்போவுமே மன மகிழ்ச்சியோட நேர்மறை எண்ணங்களோடு இருக்க பழகு. நீ என்கிட்ட வேண்டி கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றுவேன். வெற்றி தோல்வின்னு உன் வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்க தயாராகு. வெற்றி பெற்றால் நீ சிலையாக மாறுவ, தோல்வி அடைஞ்சால் நீ சிற்பியாக மாறுவ. எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை மட்டும் இழந்திராதே. ஏன்னா நீ வச்சிருக்க இந்த நம்பிக்கையும் இந்த பிரபஞ்சமும் சேர்த்து உன்னுடைய கரங்களுக்குள் 1000 நன்மைகளை அள்ளிக்கிட்டு வந்து கொட்டி கொடுக்கும். உன் வாழ்வில் நடக்கும் மாயாஜாலங்களை நினைச்சு மனம் வருந்தாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையின் இறுதி வரை உனக்கு தேவையானது மன நிம்மதி மட்டும்தான். யாரையுமே நம்பாம எல்லார் மீதும் ஒரு அளவான அன்பையும் பாசத்தையும் வைப்பதன் மூலமாக இன்னும் நீ வாழ்க்கையில உயர்ந்து போவாய். எல்லாரையுமே நம்ப முடியலன்னு நீ சொல்லக்கூடிய மனவேதனையோடு பகிரக்கூடிய அந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியும். யாரெல்லாம் நல்லவங்க நம்பினியோ, யாரெல்லாம் உனக்காக வந்து நிற்பாங்க பேசுவாங்க நினச்சியோ, எல்லாம் சுயநலத்தோடு உன்னை விட்டு விலகி போனதால தானே நீ வருந்துகிறாய். உன் இடத்துல இருந்து யோசிக்காதவங்களுக்கும் உன் பக்கம் இருந்து பார்க்காதவங்களுக்காகவும் நீ எதுக்காக கவலைப்படுற? யாருக்குமே உன்னை விமர்சிப்பதற்கான தகுதியை நான் கொடுக்கல. நீ எப்போதும் மன உறுதியோட எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் கடந்து வர தயாராக இரு. உன்னை நிராகரித்தவங்களுக்கும் உன்னை அசிங்கப்படுத்தியவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதும் இடமே இல்லை. நிச்சயமா நான் உன்னை காப்பாற்றுறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உனக்கு பிடிச்ச அப்பாவாக, உனக்கு அறிவு போதிக்கும் நல்ல குருவாக, உனக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அப்பாவாகவும், உன் உடல்நிலையை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் ஒரு மருத்துவராகவும், உன்னை வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல ஓட்டுநராகவும் நான் இருந்து உன்னை ஊக்குவிச்சு உனக்கான நல்ல பாதையிலேயே கூட்டிட்டு போய் உனக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் உருவாக்கக்கூடிய இதயமாகவும் இருப்பேன் என் செல்லமே. நீ அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, கருப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, உனக்காக ஓடி வந்து சேவகனாக நான் மாறுவேன். உன்னை பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய நானே என் உள்ளங்கையில் வச்சு உன்னை தாங்கி என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றி என் நெஞ்சுக்குள் பத்திரமாக பாதுகாக்க போகிறேன். நீ என்னெல்லாம் என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறியோ அது அத்தனையையும் உனக்கு தருவேன். நீ அனாதை கிடையாது என் செல்லமே. உன் முக மலர்ச்சி ஒன்றுதான் எனக்கு வேண்டும். நீ எப்போதுமே சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய வெள்ளை மனசை புரிஞ்சுக்காம யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் வருந்தாதே. எல்லாத்துக்கும் எல்லாரையுமே புரிய வைக்கிறது கஷ்டம்தானே. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கலையே நினச்சி நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போகும்படி எல்லாரும் சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் அவங்க காரியத்துக்கு அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். கவனமாக இரு. எந்த உதவியும் நீ செய்யக்கூடிய எந்த விஷயமும் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கட்டும். யாரை நம்பியும் நீ ஆழமாக இறங்கி நீ பிரச்சனையில் மாட்டிக்காத.
நல்லது செய்யணும். அதே நேரத்தில் நீ ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது. சில பேர் இப்படி தான் இந்த உலகத்தில் அடுத்தவனை முழுசாக நம்பி பெருசாக ஏமாந்து போகிறாங்க. உனக்கு வெற்றி வரும்போது உன் கூட இருக்கிறவங்க உனக்கு தோல்வி வரும்போது உன்னை கைவிட்டுட்டு போயிடுவாங்கன்ற உண்மையை எப்போதுமே மறந்திடாதே என் செல்லவே. ஆனால் இந்த கருப்பசாமி எப்போதுமே உன் கூட தான் இருக்கேன். நீ எதில் கவனமாக இருக்கணும்னு அடிக்கடி உனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளாக நீ நினச்ச காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் நீ போராடுவதும் தவிப்பதும் எல்லாம் எனக்கு தெரியும். அதை நினச்சி நீ வருத்தப்படுறதால தான் அதை உனக்கு சரி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ கேட்ட காரியமும் நினச்ச விஷயமும் நிச்சயமாக என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்ட. அது எல்லாத்துக்குமே முடிவாதான் இப்போது உனக்கான நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி நீ நினச்ச விஷயத்தில் வெற்றி கோட்டை தொட போகிற. அதற்கான சக்தியையும் அதற்கான முயற்சியையும் முழுசாக உனக்கு தர்றேன். நீயும் துணிவோட உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. துயரங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நிச்சயமாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு என் தங்கமே. அதுதான் உனக்கான தெம்பாக இருக்கும். நான் உன் கூட சேர்ந்து எல்லா எதிர்ப்புகளையும் நீ சமாளிக்கக்கூடிய திறமையை உனக்கு நிச்சயமாக அருளுவேன். எப்போதுமே கற்பனையான வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு யதார்த்தமான வாழ்க்கைங்கிறது மன வேதனையையும் வலியையும் கொடுப்பதாகத்தான் இருக்கும். நீ யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு. நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அழகான அற்புதமான விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நேர்மறை எண்ணங்களோட நீ எப்போதுமே இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயமும் நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையும் மன உறுதியையும் நான் உனக்கு தருவேன் என் செல்லவே. உன் வாழ்க்கை பயணத்தில் திருப்பு முனையாக சில நிகழ்வுகள் நடைபெறும். அது நிச்சயமாக உனக்கு ஆச்சரியம் அளிக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் உன் நீண்ட நாள் கனவு நிறைவேறும்படியும் உனக்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். கெட்டவனை விட நல்லவனா நடிக்கிற கெட்டவனுக்கு தான் பாவம் அதிகம் சேரும். நீ எப்படியோ அப்படியே இரு. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ நடிக்கவோ யாரை போலவும் மாறவோ வேண்டாம். நீ நீயாக இருந்தால்தான் இந்த கருப்பசாமிக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்தையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி வைக்காத. நீ நினச்ச காரியத்தை உடனே செஞ்சு முடிச்சிரு. யாருக்கிட்டையாவது சண்டை போட்டாலும் மறுநாளே அதை மறந்துட்டு நல்லா போய் பேசி பழகு. தினமும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீன்னா அது உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். தெரியாத ஒருவருக்கு ஒரு சின்ன உதவியை செய்யும் போது உன் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்ன்ற உணர்வை அனுபவித்து தெரிஞ்சுக்கோ என் தங்கமே. உன்னால் முடிஞ்சா ஒரு பறவைக்கோ விலங்குக்கோ உணவு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே உனக்கு நன்மைகளைத்தான் தரும். சும்மா தொலைபேசியில் பேசுகிறதோடையும் தொலைபேசியில் வார்த்தைகளை விளையாடுவதையும் நிறுத்திட்டு நேரடியாக போய் நண்பர்களோடு கொஞ்சம் நேரம் செலவிட்டீங்கன்னா அது நிச்சயமாக உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பாதம் நாடி வந்த என் தங்கப்பிள்ளையே, வாடி போயிருக்கிற உன் முகம் கண்டுதான் இந்த நொடி ஓடி வந்திருக்கேன். நீ கேட்ட வரத்தையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுத்து அருள் செய்வேன். நெஞ்சம் முழுக்க வஞ்சம் கொண்ட சில பொறுப்பற்ற உறவுகள் உன்னை ஆழ்கடலில் தள்ளிட்டாங்க. கடல் போன்ற பெருந்துன்பத்தில் நான் தள்ளாடி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை காப்பாற்ற மாட்டியா கருப்பான்னு நீதானே என்னை கூப்பிட்ட. அதனால்தான் என் கரம் கொண்டு தூக்கி நிறுத்தி உனக்கு உயிர் தந்து வடிவம் தந்து உன் அன்பையும் உனக்கு வாரி வழங்கி எல்லார் முன்னிலையிலையும் நீ ஜெயிச்சு நிற்கும்படி உனக்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து அரவணைக்கிறதுக்காக நான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற உனக்கு எல்லா விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படியும் நான் அருள் செய்வேன் என் செல்லமே. நீ எப்போதெல்லாம் என்னை தேடி வர்றியோ, எப்போதெல்லாம் என் கால்களை பற்றி கொண்டு அன்பிலேயே பக்தியிலேயே உருகிறியோ, அப்போதெல்லாம் உனக்கானதை உடனே செய்யணும்னு நான் முடிவெடுக்கிறேன். எப்போதும் என் அன்பு பிள்ளையின் மகளா அப்பாவாக இருப்பதில்தான் எனக்கு ஆசை. உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நிச்சயமாக உன்னை உயராய் வாழ வைப்பேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் ஞாபகம் வச்சுக்காத, அவங்க பேரை கூட ஞாபகம் வச்சுக்காத. அவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு அவர்களை நீ மறந்துதான் ஆகணும். அவங்க உனக்கு செய்த துரோகம் ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் அவர்களை யாவப்படுத்தும் போது
அது இன்னும் இன்னும் உனக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் ஞாபகப்படுத்தும். நீ நம்பி ஏமாந்ததெல்லாம் இப்போது முற்று பெறும். இனிமே உன்னை ஏமாத்தினவங்க அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. ஏமாந்து போன நீ உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வரப்போற.